18வது அதிகாரம் அதனுடைய 7, 8 வசனங்களை எடுத்துக்கொண்டு கடந்த வார செய்தியின் தொடர்ச்சியை உங்கள் மத்தியிலே வைக்க ஆண்டவர் அடியேனுக்கு கிருபை தருவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனங்கள் 7, 8 நாம் எல்லாரும் இணைந்து முதலில் வாசிக்க போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வாசிப்போமா? 1, 2, 3, 4 and go. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இன்றைக்கும் செய்தியின் தலைப்பு அவசியமான தடைகளும் ஆசீர்வாதமான தாமதங்கள். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அவசியமான சில தடைகளை உங்களுக்கு காண்பித்து தேவன் ஏன் தடுக்கிறார், எதை கொண்டு தடுக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கும் அதனுடைய 2வது பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். சில தாமதங்களை கற்க ஆசீர்வாதமான தாமதங்களாய் வைத்திருக்கிறார். மீண்டும் நான் சொல்லுகிறேன், செய்தியின் தலைப்பு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். அவசியமான தடைகளும் ஆசீர்வாதமான தாமதங்கள். ஆமென் சொல்லுங்களேன். Blessed delays, நன்மையான பாக்கியம் நிறைந்த சில தாமதங்களை கர்த்தர் செய்கிறார். நாம் வாசித்த வசனம் மீண்டும் கவனியுங்கள், 7ஆம் வசனத்தை. ஆகிலும் அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. என்ன பொறுமை? கொஞ்சம் நீங்களும் பேசுங்க பார்க்கலாம். என்ன பொறுமை? கொஞ்சம் அதை நீட்டி சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறாங்களாம். அல்லேலூயா. இரவும் பகலும் கூப்பிடுகிற அலட்டி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவசர கதியில் செயல்படுகிறவர் அல்ல, நீடிய பொறுமையாயிருந்து செயல்படுகிறவர். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அவசர முடிவெடுக்க மாட்டார், நீடிய பொறுமையாயிருந்து அழகான முடிவை அவர் எடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆங்கே ஆமென். நம்முடைய தமிழ் பைபிள் நேர்த்தியாய்னு சொல்லுது. நேர்த்தினா ஆங்கிலத்துல பியூட்டிஃபுல்லி, அவர் அழகாய் முடிவெடுக்கிறவர். அவசர முடிவல்ல, அழகான முடிவு. சத்தமா சொல்லிருங்க பார்க்கலாம். என்ன முடிவு? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவசரப்பட்டு சில முடிவுகளை அல்ல, நேர்த்தியான சில முடிவுகளை எடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ கேட்டவர் 8ஆம் வசனத்துல அவரே பதில் சொல்றாரு. படிங்க 8ஆம் வசனம் முதல் பகுதி. சீக்கிரத்திலே எப்படி செய்வாரா? சீக்கிரத்திலே செய்வார். நான் 7ஆம் வசனத்தை உங்களுக்கு சொன்னேன், நீடிய பொறுமையாயிருப்பார். ஆனா 8ஆம் வசனத்துல பதில் சொல்றாரு, இல்ல இல்ல, சீக்கிரத்திலே செய்வார். கவனியுங்கள், நீடிய பொறுமைக்கும் சீக்கிரத்திற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த 2 வசனங்களுக்கு நடுவே ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டி இருக்கிறது என்பது அர்த்தம். ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தன் ஜனத்தின் காரியத்திலே பொறுமையாயிருக்கிறவர், நீடிய பொறுமையாயிருக்கிறவர். ஆனால் சில காரணங்கள், சில காரியங்கள் அவங்க வாழ்க்கையில மாறுகிற போது அவர் சீக்கிரத்திலே அதை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனியுங்கள், அவருடைய தாமதம் தீவிரமாய் மாறுவது நம்மை பொறுத்ததாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் செய்திக்கு வரட்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. 50 நிமிடம் இருக்கிறது. நான் சொல்லுவதை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். வேகமாய் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆடியோவிலே செய்தி உடனடியாய் இன்றோ நாளையோ அனுப்பப்படும். மீண்டும் ஒரு தடவை கேட்டு பலப்படுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. God is always on time. அவர் ஒரு நாளும் தாமதிக்கிறவரும் அல்ல, ஒரு நாளும் முன்பு வந்து விடுகிறவரும் அல்ல. அவர் சரியான நேரத்திற்கு வந்து சரியான நேரத்தில் அற்புதங்களை செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?
தேவன் ஒருவேளை தாமதிப்பார் என்றாலும் அது தரமாட்டேன் என்ற மறுதலிப்பு அல்ல. God's delays are not denials. அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தாமதிப்பார் ஆனா மறுக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச காலம் காத்திருக்க செய்வார் சிலவற்றுக்காக. அவருக்காக காத்திருப்பது கால விரயம் அல்ல. ஆமென். அவருக்காக காத்திருப்பது நேரம் விரயம் அல்ல. தேவனுக்காக காத்திருப்பது நிச்சயம் நமக்கு நன்மையா இருக்கும். தாமதிக்கிறார் என்பதால் தர மறுக்கிறார் என்று அர்த்தம் அல்ல, தயார்படுத்துகிறார் என்று அர்த்தம். பெண்கள் பகுதியில் இருந்து வந்த ஆமீனுக்காக ஸ்தோத்திரம். சகோதரர்கள் இன்னும் ஒரு முறை இன்னொரு தடவை சொல்றேன், அப்பதான் சொல்லுவோம். இன்னொரு தடவை உங்களுக்காக சொல்றேன். தாமதிப்பார் என்பதால் தர மறுக்கிறார் என்று அர்த்தம் அல்ல, என்னை தயார்படுத்துகிறார் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. தாமதத்துல இருக்கிறேன் பாஸ்டர், இதெல்லாம் எப்பவோ நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் வயசுக்கு நான் எப்பவோ இதெல்லாம் அடைஞ்சிருக்கணும். என்னுடைய ஜெபத்திற்கு எப்பவோ ஆண்டவர் தந்திருக்கணும். என் உழைப்புக்கு இதையெல்லாம் நாங்க எப்பவோ முடிச்சிருக்கணும். நாங்க படுற பிரயாசத்துக்கு இந்த கடன் எப்பவோ முடிவுக்கு வந்திருக்கணும். என்னுடைய படிப்புக்கு நான் எப்பவோ வேலைக்கு போயிருக்கணும். எத்தனை முறை முயற்சி, எத்தனை பிரயாசம், ஆனா இன்னும் கர்த்தர் என்னை தாமதிக்க செய்கிறார் என்ற ஒரு அங்கலாய்ப்போடு வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தருகிற பதில் தர மறுக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல, உன்னை இன்னும் தயார்படுத்துகிறேன் என்பது அர்த்தம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவனிடத்திலே தாமதங்கள் உண்டு, ஆனால் மறுதலிப்புகள் இல்லை. மீண்டும் சொல்லட்டும், தாமதிப்பார் ஆனால் ஒரு நாளும் அவர் உன்னை மறக்கவும் மாட்டார், மறுக்கவும் மாட்டார். ஆமென். எனக்கு நினைவிலே வருகிற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லட்டும். இயேசு கிறிஸ்துவை கவனியுங்கள். தொடுவதற்காக 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆமென் அவள் புறப்படுகிறாள். 12 வருடம் இரத்தம் போக்கு. அவள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. யூத காலத்தின் சட்டப்படி ஆண்கள் முகத்துல முழிக்க கூடாது, ஆண்களை தொடக்கூடாது, தொட்டால் தீட்டு. அவள் வைத்திருக்கிற வஸ்திரம், அவள் வீடு முழுவதுமே தீட்டுதான். 12 வருடம் என்றால் ஊருக்கே தெரியும் இது தீட்டான வீடு, இவள் தீட்டான பெண்மணி. ஆனா அவள் தன்னை தகுதிப்படுத்துகிறாள், தைரியப்படுத்துகிறாள். இந்த சான்ஸ விட்டா எனக்கு வேற ஒரு வாய்ப்பு வராது. இந்த நாள்ல நான் அவரை தொடணும். அவரை தொட முடியாது, தொட்டா அவர் தீட்டாகி விடுவார். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் யாருக்கும் தெரியாம தொட போகிறேன்னு கவனி அவ ஒரு பக்கம் புறப்படுறார். நல்லது. ஆனா அதுக்கு முன்னாடியே யவீரு என்கிற ஜெபாலய தலைவன், சபையினுடைய உபதேசியார், மகள் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறாள். கடைசி துடிப்பு அவள் நாடியில இருக்கிறது. அவர் வந்து ஜெபிக்கிறாள், ஆண்டவரே என் பிள்ளை இப்படியெல்லாம் சாக கிடக்கிறாள், நீர் வந்து அவள் மீது கைகளை வைத்து அவளை சுகமாக்க வேண்டும். இயேசு கிளம்பிட்டார். கவனிங்க, இயேசு யார் கூட போறாரு? யவீர் கூட போறாரு. பெரிய கூட்டம் போகுது. போயிட்டு இருக்கிற நேரத்துல இந்த அம்மா குறுக்க புகுந்து அவர் வஸ்திரத்தை தொட, அதற்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அங்கே நின்றார். சொல்லுங்க, ஆண்டவர் அங்கே. கூப்பிட்டது அவசரத்துக்கு. யவீருக்கு பதட்டம். ஆண்டவரே சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு கூட்டிட்டு போறான். ஆனா இந்த அம்மா குறுக்க புகுந்து அவரை தொட இயேசு நின்னுட்டு அங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க யவீரோட மனநிலை யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இங்க சில யவீர்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என்னெல்லாமோ பேசுறீங்க, இதெல்லாம் பிறகு கேட்டுக்கலாம். இப்ப அவளை எழுப்பிட்டீங்கன்னா நான் சந்தோஷமா இந்த பொண்ணை வீட்டுக்கு நாளும் கூட்டிட்டு வர்றேன், உட்கார்ந்து பேசுங்க. இப்போ இந்த நடுத்தெருவுல இது தேவையா? அவர் கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? அவங்க கேக்குறாங்க, எவ்வளவு கூட்டம் இருக்குது, உங்களை தொட்டது யாருன்னு எப்படி கேட்பீங்க? இப்படின்னு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. யவீருக்கு வேர்த்து ஊத்தி இருக்கும். அவன் அப்படி பதற்றத்தில் நின்று இருப்பான். ஆமென் சொல்லுங்க. தாமதிக்கிறாரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, அவர் சுத்திட்டே வர்றாரு. அங்க விசாரிக்கிறாரு. அந்த பெண் வந்து கதறா, நான் தாயா தொட்டேன், மன்னிச்சிருங்க, தொட்டிருக்க கூடாது. அவர் சொன்னார், ஒண்ணும் இல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கவனிங்க, இதெல்லாம் நடந்து முடிய ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆயிருக்கும். யவீர் நினைச்சிருப்பான், இந்த அற்புதம் நடந்த சங்கதியில என்ன மறந்துட்டாரு போல. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, சில நேரத்தில் நாம கூட மறந்துடுவோம், எதுக்கு வந்தோம்னே தெரியாது. அப்புறம் ஆமா, எதுக்கு வந்தோம்? என்ன குறுக்க புகுந்த ஆட்கள் நம்மளை திசை திருப்புறதுனால. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இயேசு புறப்பட்டு விட்டால் தாமதித்தாலும் அற்புதம். அல்லேலூயா,
அதுக்குள்ள ஒரு செய்தி வருது பாருங்க. எவ்வீர் காதுக்குள்ள வந்து ஒருத்தன் குசு குசுன்னு சொல்றான், பிள்ளை செத்து போச்சு, இனிமே நீங்க அவரை கூட்டிட்டு வர்றதுனால எந்த பிரயோஜனமும். எவ்வீர் நினைச்சிருப்பான், இதுக்குத்தான் சொன்னேன், அந்த பிள்ளைய பிறகு சுகமாக்குங்க, முதல்ல என் வீட்டுக்கு வாங்க. இயேசு அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் வியாதிகளை மட்டும் சுகமாக்குகிறவர் அல்ல, மரித்தோருக்கும் ஜீவன் கொடுக்க நானே உயிர்த்தெழுதலாயிருக்கிறேன். அருமையான சகோதரா சகோதரியே, ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன்னு புறப்பட்டுட்டார்னா, நான் உன் கூட வந்து உன் பிள்ளைய சுகமாக்குவேன்னு கிளம்பிட்டார்னா, நடுவில் எத்தனை ஸ்டாப்பேஜ், எத்தனை இடத்துல அவர் நிற்க வேண்டி இருந்தாலும், எத்தனை இடங்கள் அவரை தாமதிக்க வைத்தாலும், அவர் தன் நினைவை மாற்றுவதில்லை. அவர் உன்னை மறந்து விடவில்லை. எவ்வீருவே, உன் பிள்ளையை அவர் மறந்து விடவில்லை. அவர் நினைவில் அது இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நான் நம்புகிறேன், அவர் அந்த பெரும்பாடுள்ள பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்தாலும் மனசுல இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும், உனக்கு சீக்கிரம் 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 சொல்லு, உன் காரியத்தை முடிச்சிட்டு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். சற்று தாமதிக்கிறது, அதற்காக நான் மறுக்க முடியாது. தாமதிக்கிறது, நான் அதற்காக பாதம் மாறிட மாட்டேன். அப்படின்னு சொல்லுங்களேன். கர்த்தர் வேற ஒரு ரூட் எடுக்கல பிரதர், கர்த்தர் வேற ஒரு தெருவில் புகுந்தரல. அவர் எவ்வீருவின் வீட்டின் மீது நோக்கமாயிருந்தார், எவ்வீருவின் வீட்டை நோக்கி வந்தார். கடந்த பிள்ளையை கைபிடித்து சொன்னார், சிறு பெண்ணே எழுந்திரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு சொல்லுவேன், சில இடங்களில் இயேசு நிற்க வேண்டியதா இருக்கிறது, சில இடங்களில் அவர் சிலரோடு பேச வேண்டியதா இருக்கிறது. இப்படி சொல்றேன், ஆண்டவரே, கூப்பிட்டதுன்னா, ஜெபிச்சதுன்னா, உபவாசம் போட்டதுன்னா, அழுததுன்னா, குறுக்க புகுந்த யாருக்கெல்லாம் அற்புதம் செய்வீர்கள்? கதறிக்கிட்டு இருக்கிறதுனா, இவ வந்து கதறவும் இல்ல, ஜெபிக்கவும் இல்ல, ஏதோ வஸ்திரத்தை தொட்டாலும் அவளுக்கு போய் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மறந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, சில நிறுத்தங்கள் எனக்கு உண்டு என்றாலும் உன்னை குறித்த நினைவுகள் என்னை விட்டு மாறுவதே. இது எனக்கான வார்த்தைன்றவங்க கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ப்ராபர்ட்டிக்கல் வேர்ட் ஃபார் சமன், தீர்க்க தரிசன வார்த்தை இது சிலருக்கு. என் ஆண்டவர் சில நிறுத்தங்களை சந்திக்கிறார். சிலர் அவரை நிறுத்துகிறார்கள். சிலருக்கு சில அற்புதம் உடனே நடக்கிறது, சில தொட்டவுடன் நடக்கிறது. அதற்காக உன் அற்புதம் தாமதிக்கிறது என்பதற்காய் அவர் மறுத்து விட்டார் என்பது அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. அவர் புறப்பட்டு விட்டால் அற்புதம் நிச்சயம். நடுவில் எத்தனை நிறுத்தங்கள் வரட்டுமே. 2023 ஒரு ஸ்டாப், 2024 6 ஸ்டாப். இப்பவாது நடக்குமா? எத்தனை ஸ்டாப் வந்தாலும் உன்னை நோக்கி நடக்க தொடங்கினார் என்றால் அவர் திசை மாறுவதே இல்லை. கையை தட்டி விடாமேன்னு சொல்லுங்களேன். உன் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கிவிட்டால், உன் பிள்ளைகளை நோக்கி அவர் வர தொடங்கிவிட்டால், உன் ஊழியத்தை நோக்கி அவர் மூவ் பண்ண தொடங்கிட்டார்னா, நிறுத்தங்கள் வரலாம், திருப்பங்கள் வராது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். திரும்பவும் சொல்றேன், இயேசுவுக்கு நிறுத்தங்கள் உண்டு, ஆனா உன்னை விட்டு அவர் திரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தெரு அந்த தெரு, ஆகா, போற வழியில நிறுத்திக்க. நான் புறப்பட்டது என் பிள்ளைக்காக, நான் புறப்பட்டது என்னை நோக்கி கூப்பிடுகிற என் ஜனத்திற்காக, இரவும் பகலும் கதறுகிற எவ்வீருவுக்காக நான் புறப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் நீடிய பொறுமையாயிருந்தாலும் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எதற்காக தாமதங்களை கர்த்தர் வைக்கிறார்? 5 குறிப்புகளை வேகமாய் சொல்லட்டும். இந்த தாமதங்கள் எதற்காக? Why God delays? நான் அதை இப்படி சொன்னேன், ஆசீர்வாதமான தாமதங்கள். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க. நமக்கு தாமதம்னாலே பிடிக்காது. கரெக்ட் தானா? எல்லாமே எப்படி நடக்கணும்? மனித இயல்பு, ஸ்பீடா நடக்கணும், உடனே நடக்கணும். ரேஷன் கடைக்கு போனா கூட்டமே கூடாது, முதலா பஸ்ல ஏறினா முதல்ல சீட்டு கிடைக்கும். கல்யாண வீட்டுக்கு போனா முத பந்தில இடம் கிடைக்கும். ஆமென் சொல்ல மாட்டேன். ஆராதனைக்கு வந்தா 12க்கு ஓடி, 12க்கு முடிச்சா ஜனத்துக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியும்? இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. எதுவுமே வேகமா நடக்கணும், தாமதிக்க கூடாது. தாமதிச்சாலே அது ஒரு கடுப்பா இருக்கு, கஷ்டம்.
கஷ்டமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் வைக்கிற தாமதங்கள் ஆசீர்வாதமானவை. 5 காரணங்களுக்காக நான் உன்னை தாமதிக்க வைக்கிறேன். 5மே ஆசீர்வாதம். நம்பர் 1, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18 டிஸ்ப்ளே பண்ணுங்க தம்பி. வேகமா ஒருத்தர் மட்டும் வாசிங்க பார்க்கலாம், நேரம் இல்லை, வேகமாய் கடந்து போவோம். எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 17 and 18. 17-18. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போக விட மாட்டேன்னு அடம் பிடிச்சது யாரு? அவன். இப்ப அவனே போக விட்டுட்டான். சரி படி. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்பி விடுவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் கானானுக்கு போவது சமீபம் பக்கம் என்றாலும் தேவன் அவர்களை அந்த குறுக்கு வழியாய், அந்த வேகமான வழியாய், அந்த ஹைவே வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி தாமதமாய் தலையை சுற்றி போக பண்ணினார். கவனிங்க, போன வாரமே சொன்னேன், 7 நாள்ல போக வேண்டிய தூரம் பிளைட்டே 20 நிமிஷத்துல இறங்கிரும். பஸ்ல போனா 6 மணி நேரத்துல சேர்ந்துடலாம். ஆனா இவர் எவ்வளவு நாள் நடக்க பண்ணினா? 40 வருடம். இந்த தாமதம் ஒருவேளை பார்ப்பதற்கு சஞ்சலமா இருந்தாலும் ஆண்டவர் வைக்கிற முதல் ஆசீர்வாதம், உன் தாமதத்திற்குள் இருக்கிற முதல் ஆசீர்வாதம், மறைவான ஆபத்துக்களுக்கு நீ தப்புவிக்கப்படும்படி. மறைவான ஆபத்து. வசனம் 17 திரும்ப டிஸ்ப்ளே பண்ணுங்க தம்பி. 17ஆம் வசனத்தை பாருங்க. பார்வோன் ஜனங்களை அனுப்பிவிட்டான், போங்க அப்படின்னு விட்டான். ஆனா இவரு வேகமா நடத்தல. என் வார்த்தையை கவனிச்சுட்டே வாங்க. ஸ்பீடா நடத்தல, துரிதமா கொண்டு போகல. கிளம்பிட்டீங்களா, வாங்க நேரா கானான். 7வது நாள், போன ஞாயிற்றுக்கிழமை எகிப்து, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கானான். ஓ வாட் a blessed God. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவன் சொல்லுங்களேன், போன வாரம் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், இந்த வாரமே நான் எங்கேயோ இருக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா நடுவுல இந்த 7 நாளைக்குள்ள ஒண்ணு நடந்துரும். என்ன தெரியுமா? படிங்க. ஜனங்கள் என்னத்தை கண்பார்கள்? யுத்தத்தை கண்டால். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன கவனிங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியாத சில யுத்தங்கள், உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியாத சில எதிரிகள், உங்க கண்களுக்கு தெரியாத சில ஆபத்துக்கள், உங்க கண்களுக்கு தெரியாத சில வலைகள், உங்க கண்களுக்கு தெரியாத சில படுகுழிகள் ஆண்டவர் கண்ணுக்கு தெரியறதுனால சொல்றாரு, இல்ல நீ வேகமா போக வேண்டாம், சில ஆபத்துக்கள் கடந்து போகட்டும், அதுவரை நீ தாமதித்துக் கொண்டிரு. எத்தனை பேருக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது? சில ஆபத்துக்களுக்கு, மறைவான கண்ணிகளுக்கு, மறைவான ஆபத்துக்களுக்கு நீங்கள் தப்பும்படி கர்த்தர் சில தாமதங்களை, சுற்றி போக பண்ணுகிற பிரயாணங்களை வைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மன நோவு இருக்கலாம், உங்களுக்கு சுற்றி நடப்பதால் மனமடிவு வரலாம், சுற்றி போவதால் காலங்கள் வீணாகிறதே, வயது போகிறதே, நடக்குமோ நடக்காதோ என்று நீங்கள் நினைக்கலாம். சிலர் உங்களை நிந்திக்க வேண்டிய கூட இருக்கலாம். என்ன நம்புற, ஒன்னும் நடக்கலையே. ஆனா ஆண்டவருக்கு உங்க மகிழ்ச்சியை விட உங்க பாதுகாப்பு மிக முக்கியமானது. உடனே தந்தி மகிழ்வதை விட தாமதமாய் தந்தாலும் உன்னை பத்திரமாய் காக்க விரும்புகிறார். கையை தட்டி 10 வினாடி அந்த பாதுகாக்கிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னை சீக்கிரமா அற்புதத்துக்குள்ள நடத்தி, உன்னை சீக்கிரமா மேன்மைக்குள்ள நடத்தி, உன்னை சீக்கிரமா வாக்குத்தத்தத்துல நடத்தி உன்னை இழக்க அவர் விரும்பவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க மேல அவருக்கு கவனம் இருக்கு பிரதர். அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதத்தின் மேல கண் இருக்கு, அவருக்கு உங்க மேல கண் இருக்கு. இப்படி சொல்றேன், உங்களுக்கு வாக்குத்தத்தம் நடக்கணும்னு அவசரம், அவருக்கு நீங்க பத்திரமா இருப்பது அவசியம். அல்லேலூயா. உங்களுக்கு கவலை எல்லாம் இது நடக்காதான்னு, அவருக்கு கவலை எல்லாம் இவன் பத்திரமா வரமாட்டானான்னு. ஆண்டவர் உங்க மகிழ்ச்சியை விட உங்க பாதுகாப்பிலே அக்கறையா இருக்கிறார். நீ சிரிக்கலாம் கூட பரவாயில்லை, நீ லேட் ஆகிறதுனால சோகம் அடைஞ்சா பரவாயில்லை, உன்னை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க.
ஒரு வாரம் அலைஞ்சி திரிஞ்சிட்டு நீ அமைதியா வருவ. ஆனா நான் உனக்கு வார்த்தையை தந்து உன்னை உற்சாகப்படுத்திடுவேன். உன் சந்தோஷத்தை எப்படியாக நான் தர முடியும். ஆனா உன்னை உன் ரட்சிப்ப நான் இழக்க விரும்பல என்றார் கர்த்தர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறைவான ஆபத்துக்களுக்கு உன்னை விலக்கவே இந்த தாமதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் அனுதினமும் கூட அதை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்றீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகல, 10 நிமிஷமா அடிச்சு பார்த்து டென்ஷன்ல வண்டி அப்படின்னு மிதிச்சிட்டு போறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சீக்கிரம் போயிருந்தால் ஏதோ ஒருவன் குறுக்கே வந்திருப்பான். கர்த்தர் உங்களை எங்கேயே டிலே பண்றார். கொஞ்ச நேரம் அடி 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 டென்ஷன் வருது, ஆனாலும் பரவாயில்ல. மனைவி மேல கோவம் வருது, ஆனாலும் அடி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. காலெல்லாம் வலிக்கு, ஆனாலும் அடி. வேர்த்து ஊத்துது, ஆனாலும் அடி. 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பி போ. ஏன் ஆண்டவரே இந்த தாமதம்? மறைவான ஒரு ஆபத்து வந்தது, அவன் கடந்து போய் விட்டான். இப்ப போ, நீதிமானின் வழி ராஜபாதை. ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர், ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் வண்டி அடிக்க மாட்டேங்குது. அது வேற கதை. நீங்க கதை பேச நேரம் இல்லை, சத்தியத்துக்கு வரும். பின்மாற்றம் உண்டாகிவிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது பாருங்களேன். 17 முதல்ல காமிய தம்பி. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் இவனை கொண்டு போய் பெலிஸ்தர் தேசத்தின் வழியா போனா பெலிஸ்தன் பட்டயத்தோட நிற்பான். இவன் இன்னும் பட்டயம் பிடிச்சே பழகல. அல்லேலூயா. இவன் இன்னும் யுத்தத்தையே பார்த்ததில்லை. 400 வருஷமா செங்கல் அறுக்கவும் சாப்பிடவும் தான் இவனுக்கு தெரியும். வேற எதுவுமே தெரியாது. கட்டளைகள் தெரியாது, யுத்தம்னா என்னன்னு தெரியாது, ஒரு ராஜா எப்படி இருப்பான் தெரியாது. ஏன்னா இவங்க வேலையெல்லாம் மண்ணு குலைக்கணும், செங்கல் அறுக்கணும், கிடைக்கிற சோத்தை சாப்பிடணும், எகிப்தியனுக்கு அடிமையா இருக்கணும். 400 வருடம் 10 தலைமுறை அப்படி கடந்து போனதுனால கர்த்தர் சொல்றாரு, இன்னும் நீ பழக வேண்டி இருக்கு, சில ஆபத்துக்கள் உன்னை விட்டு விலக வேண்டி இருக்கு. அந்த வார்த்தை சொல்லும் பாருங்க. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிவாகி எங்க போயிருவாங்களா? திரும்பவும் எகிப்துக்கு போய்விடுவீர்கள். நான் உங்களை எகிப்துக்கு போக அல்லது பின்மாற்றத்திற்குள் அனுப்ப விரும்பவில்லை. அதனால தாமதமாய் உங்களை நடத்துகிறேன். ஆமென் சொல்கிறீங்களே. நீங்கள் போகிற வழியிலே புயல் வருவதை அவர் முன்னறிவார். நீங்கள் போகிற வழியில் இருக்கும் படுகொலிகளை அவர் முன்னறிவார். நீங்கள் போகிற வழியிலே எழும்புகிற சில தெளிலாக்களை அவர் முன்னறிவார். தம்பி, நீ போகிற பாதையிலே உனக்கு விரோதமாய் இருக்கிற ஆமென் கண்ணிகளை அவர் அறிவார். அதனால சொல்றாரு, ஆண்டவரே போக விட மாட்டீங்களா? நான் மறுக்கவே மாட்டேன், ஆனா ஒரு பாதுகாப்பு எனக்கு முக்கியம். மறைவான கண்ணிகள் விலகிய பின்பு உன் ஓட்டத்தை நான் தீவிரப்படுத்துவேன். யாருக்கான தீர்க்கதரிசன சத்தம் இது? மறைவான கண்ணிகள் விலகிய பின்பு, மறைவான சில விபத்துக்கள் விலகிய பின்பு, மறைவான ஆபத்துக்கள் விலகிய பின்பு உன் ஓட்டத்தை நான் தீவிரப்படுத்துவேன். இரண்டாவதாய் இந்த தாமதத்தின் இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம். வேகமாய் பைபிளை திருப்புங்க. மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45 முதல் 48 வரை உள்ள வேத பகுதியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க எழுதி இருக்கிற சம்பவத்தை நாம படிப்போம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். 45 முதல் படிக்கலாமா? அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகிலே ஏறி அக்கறைக்கு பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு, அவரோ கரையில் இருந்தார். படகு எங்க இருக்கு? கடல்ல இருக்கு. அவரோ கரையிலே தனிமையாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். படிங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து சாயங்காலம் யூதர்களுடைய கடிகாரம், காலம், நேரம் ஜாமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அவங்க ஜாமம்னு சொல்லுவாங்க. முதல் ஜாமம் என்பது மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை. குறிச்சுக்கோங்க, கவனிச்சுட்டே வாங்க.
இரண்டாம் ஜாமம் இரவு 9 நடு இரவு 12 வரை. மூன்றாம் ஜாமம் 12 மணி நடு இரவிலிருந்து அதிகாலை 3 மணி வரை. நான்காம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணியிலிருந்து காலை 6 மணி வரை. ஆமென். கிளப்பி விட்டது எப்போ? இப்ப கவனிங்களேன். 5 அப்போ 2 மீனை கொண்டு பல ஆயிரம் பேர் அவர் போஷிக்கிறார். போஷிச்ச உடனே ஜனங்களையும் வீடுகளுக்கு அனுப்புகிறார். சீடர்களை படகுல ஏற்றி 12 பேரையும் உட்கார வச்சு, நீங்க எனக்கு முன்னாடி பெத்சாயிதாவுக்கு போங்கன்னு கடல்ல, கலிலேயா கடல்ல அனுப்புறார். இவர் கரையில ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க. தொடங்கினது எப்போ பிரயாணம்? சாயங்காலம். எல்லாம் சொல்லுங்க, என்னது? மொத ஜாமம் வச்சுக்கிடுவோமா? மொத ஜாமம் 6 மணிக்கு தொடங்கிட்டாங்க. கவனி. இப்ப இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. பாதி கடல்ல நிற்கிற போது இன்னும் கொஞ்ச தூரம் தான் போகணும். அதற்குள்ள வசனம் சொல்லுகிறது, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தது. பயங்கரமான காற்று அடிக்குது. தண்டு வலிச்சு பாக்குறாங்க, படகு முன்னாடி போகிற மாதிரி தெரியல. என்ன கவனிக்க. இது நடந்தது எப்போ? முதலாம் ஜாமத்தில். திரும்பவும் சொல்றேன், பிரச்சனையில சிக்கினது எப்போ? காற்றுல சிக்கினது எப்போ? எல்லாரும் சொல்ற வரைக்கும் கேட்டுட்டு இருக்கலாம் நினைக்கிறேன். போராட்டம் ஆரம்பிச்சது எப்போ? சத்தமா சொல்லுங்க. முன்னேற்றம் இல்லாம தடுக்கப்பட்டது எப்போ? முதலாம் ஜாமத்துல. தண்டு வலிக்கிறதுல வருத்தப்பட ஆரம்பிச்சது எப்போ? சரி, இவர் எத்தனாம் ஜாமத்துல வந்தாரா? சொல்லுங்க, எத்தனாம் ஜாமத்துல வந்தாரா? 48ஆம் வசனம் சொல்லுது, ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்திலே சிக்கினது எப்போ? முதலாம் ஜாமத்துல. இவர் வர்றது எப்போ? கூப்பிட ஆரம்பிச்சது எப்போ? இயேசுவே காப்பாத்த மாட்டீரா? கூப்பிட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி. ஐயா மெல்ல வர்றது அதிகாலை 4 மணி. ஆமென் சொல்லுங்க. கரெக்ட் தான் பாஸ்டர், அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் கூப்பிட ஆரம்பிச்சது போன ஜனவரியில. அவர் வர்றது இன்னும் வந்தபாடு தெரியல. நம்பர் 2, ஏன் இந்த தாமதம்? ஆண்டவரே, கூப்பிட்ட உடனே ஓடி வந்திருக்கலாம்ல. உங்களால கடல்ல நடக்க முடியுது, இயற்கையை ஆள முடியுது. அல்லது நீங்க உட்கார்ந்து இருக்கிற மலையில இருந்து இறையாது, அமைதலாயிரு, என் ஜனத்தை போக விடு, ஏதாவது சொல்லிருக்கலாம். நீ தெய்வம் தானே, இவ்வளவு லேட்டாவா வர்றது? கொஞ்ச நேரம் லேட்டான செத்து போயிருப்போம். இந்த தாமதத்தில் அவர் வைத்திருக்கிற 2வது ஆசீர்வாதம், மாம்ச நம்பிக்கை அற்று போகும்படி அவர் தாமதிக்கிறார். நம்பர் 2, மாம்ச நம்பிக்கை. எல்லாம் சொல்லுங்க, என்ன நம்பிக்கை? ஒருத்தனாவது இன்னும் ஜோம் பண்ணல. ஏன்னா இப்ப வேலை இருக்கு பத்தியா, என்ன போயிடலாம். போன வருஷம் போனோம்ல, அந்த பிரச்சனையை சந்திச்சோம்ல, இந்த வியாதியை சந்திச்சோம்ல, அந்த டாக்டரை பார்த்தோம்ல, இப்பவும் பார்த்துடலாம். ஓடே ஏலேலோ ஐலசா தண்டுவல் தண்டுவல் தண்டுவல். கவனிங்க, நேரம் ஆக ஆக விடுறதா இல்ல, மாம்சத்துல இறங்கி நிக்காம 12 பேர். பேதுரு சொல்றான், கொஞ்சம் வழிவிடு, நான் முன்னாடி இருந்து போடுறேன், போடு வேகமா. அப்படியே எல்லாருக்கும் என்ன எழுப்பி நிக்கிறா, ஜெயிச்சிருவோம்டா, முடிச்சிருவோம்டா, தாண்டிருவோம்டா, கடந்துருவோம்டா, பாத்துருவோம்டா அப்படின்னு நிக்குது. ஆண்டவர் பாக்குறாரு, முடிங்க, நடக்கு நடக்கு, உங்க வேலை நடக்கு, என்ன பண்றீன்னு பாக்கலாம். நான் உங்க சத்தத்தை அப்பவே கேட்டுட்டேன். உங்க விரோதமான எதிர்காற்ற முத ஜாமத்திலே நான் பார்த்துட்டேன். அற்புதம் செய்யலான்னு இறங்கினா அத்தனை பேரு நம்பிக்கையும் மாம்சத்திலையா நடப்பீங்கடான்னு உட்கார்ந்து இருக்காரு. கவனிங்க, மெல்ல மணி ஆக ஆக 2, 3, 4 ஆகும்போது மெல்ல சொல்றான், இனிமே ஒரு தடவை கூட போடவே கையில பிளமே நான் வரல. அப்படியே ஒவ்வொருத்தனா தண்டு வலிக்கிறத நிறுத்துறான். கவனிங்க, இப்ப வர்றாரு. முடிச்சிட்டீங்களா? உங்க பிரயாசத்தை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நீங்க முயற்சித்ததெல்லாம் முடிஞ்சுதா? இன்னும் ஏதாவது போட போறீங்க போடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. என்னைக்கு உங்க பேட்டரி லெவல் 0க்கு வருதோ அன்னைக்கு ஏன் வேலை தொடங்கும். மாம்சத்தின் மீது, மனிதர்கள் மீது, அல்லேலூயா, பணத்தின் மீது, நபர்கள் மீது, சிபாரிசுகள் மீது, மருத்துவர்கள் மீது, அம்மா போட்டு விட்ட நெக்லஸ் மீது, பேங்க்ல இருக்கிற 10,000 ரூபாய் பணம், அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம ஆண்களுக்கு வர்ற கெத்து என்ன ஒரு மாதிரி. அக்கா பேசுனா 10,000 ரூபாய் இருக்கு பாரு,
அந்த நம்பிக்கை அற்று போகிற வரைக்கும் அவர் சொல்றாரு, எங்க வேணா போயிட்டு வா, என்ன வேணா பண்ணிட்டு வா, யார வேணாலும் முயற்சி பண்ணு, நான் வர்றதுக்கு உன்னுடைய விசுவாசத்தின் 100% எனக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனித நம்பிக்கைகள் அற்று போக, மனிதனை சார்ந்திருக்கிற காரியங்கள் அற்று போக கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். யாரோட கர்த்தர் பேசுகிறார்? உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க 100% நீ என்னை சார்ந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். 100%. ஆண்டவரே 80 50 95 இன்னும் ஒரு 10 நாள் போட்டு, ஏன் ஆண்டவரே 10, இன்னொரு 5% பேட்டரி இருக்குல்ல, அதுவும் வர மொத்தமா சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலைமையில, சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலைமையில நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அப்படி வரும்போது கரெக்டான நேரத்துல வந்திருக்க, கரெக்டான இடத்துல வந்திருக்க. இனி என் கரம் உனக்காய் கிரியை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மாம்ச நம்பிக்கை அற்று போகும். அல்லேலூயா. அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டபோது கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தான். என் அன்பு சகோதரியே, நீ கைகளால் பிரயாசப்பட்டு முன்னேற பார்க்கிறாய். ஆமென். உன் கைகளால் அந்த போராட்டத்தை, எதிர்காற்றை நிறுத்த பார்க்கிறாய். அவரோ உனக்கு விரோதமான போராட்டத்தையும் எதிர்காற்றையும் தன் பாதங்களுக்கு கீழே வைத்துக் கொண்டு வருகிறார். அது உனக்கு விரோதமாய் எழும்புகிறது, அவருக்கோ அது காலின் கீழே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். வியாதி உனக்கு விரோதமாய் எழும்புகிறது, அவருக்கோ அது பாதங்களின் கீழே இருக்கிறது. அவர் சொல்றாரு, அதை கீழ்ப்படுத்திய நான் உனக்கு ஜெயத்தை தர முடியும். வெற்றிக்காக அவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆரோக்கியத்திற்காக அவரை சார்ந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மருந்து எடுக்கலாமா? மருந்து எடுங்க, டாக்டர் போய் சந்திங்க. ஆனா வாங்கின உடனே சொல்லுங்க, ஆண்டவரே இவரை நான் நம்ப போறதில்லை, என் நம்பிக்கை உங்க மேல, இந்த மருந்தின் வழியாய் நீர் சுகம் தர முடியும். மனிதர்களே வேண்டாமா? மனிதர்கள் வழியாதான் கர்த்தர் உதவி செய்வார். ஆனா நம்பிக்கை யார் மேல? சத்தமா சொல்லுங்க. தொழிலை சார்ந்து கொள்ள வேண்டாமா? தொழிலை தந்தவர் கர்த்தர். தொழில் இல்லைன்னா என்ன செய்யற வரைக்கும் செய்வோம். ஏன்னா என்ன போஷிக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் தந்த வேலையை டிபன் பண்ணாதீங்க. அந்த வேலையை காட்டி மிரட்டானா, இங்க பாரு, மிரட்டுற வேலை வச்சுக்காத. இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை. நான் நம்பி இருக்கிறது எங்க அப்பாவை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல 2 வார்த்தை உண்டு, சோர்ஸ், ரிசோர்ஸ். சோர்ஸ்னா என்ன தெரியுமா? ஆதாரம். ரிசோர்ஸ்னா என்ன? கவனிங்க. அதையும் தமிழ்ல ஆதாரம் பாங்க. ஆதாரம் இல்ல, அந்த ஆதாரம் வருகிற வாய்க்கால். அந்த வாய்க்காலா சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையிலே உண்டு. அந்த வாய்க்காலா பிள்ளைகள், தாய் தகப்பன் உண்டு. அந்த வாய்க்காலா உங்களுக்கு நன்மை வர்ற வாய்க்காலா? வேலை உண்டு, தொழில் உண்டு. ஆமென். அந்த நன்மை வர்ற வாய்க்காலா? கர்த்தர் சில நண்பர்கள் உறவுகளை வச்சிருப்பார். ஆனா வாய்க்கால்ல இருந்து நன்மை வராது, ஊற்றுக்கல்ல இருந்து நன்மை வரும். ஊற்றாய் இருப்பவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. துறவாய் இருப்பவர் கர்த்தர். உங்க கையில தண்ணி பாட்டிலா உங்க அப்பாவை கொடுத்திருக்கலாம், நீ தண்ணி குடிச்சிக்கன்னு சொல்லி உங்க அம்மாவை கொடுத்திருக்கலாம். துறவாய், துருத்தியாய் இருப்பதற்கு தேவன் சில நேரத்திலே ஒரு வேலையை தந்திருப்பார், நல்ல கணவனை தந்திருப்பார், நல்ல வேலை தொழிலை தந்திருப்பார். ஆனா துருத்தி வந்ததுக்காக துறவை மறந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு, துருத்தி மாறினா கூட பரவாயில்லை, நான் வேற ஒரு துருத்தியை கொண்டு உன்னை போஷிக்க முடியும். ஆதாரம் அவரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எல்லாரோட சேர்ந்து இருப்போம், இயேசுவை மட்டும் சார்ந்து இருப்போம். ஆமென். குடும்பத்தோட ஐக்கியமா இருங்க, சொந்த பந்தங்களோட சேர்ந்துருங்க, அல்லேலூயா, சபையோட சேர்ந்துருங்க. ஆனா சார்ந்திருத்தல் யார்கிட்ட மட்டும்? 2 வார்த்தைக்கு வித்தியாசம் புரியுதா? கை கூர்க்கிறது எல்லாரோடையும் கை கூர்க்குங்க. ஆனா நீங்க சாய்கிறது இயேசுவா மட்டும் இருக்கட்டும். நீங்க பிடிக்கிறது இயேசுவா மட்டும் இருக்கட்டும். அல்லேலூயா. உங்கள் ஊன்றுகோல் இயேசுவாய் மட்டும் இருக்கட்டும். மாம்ச நம்பிக்கை அற்றி போகவே இந்த தாமதம். 3வது எல்லாருக்கும் தெரிந்த கதைக்கு வாங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10-11 வசனங்கள். பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10
11 வசனங்களை வாசிப்போமா? அவள் போய், அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். 12ஆம் வசனம் படிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, மூன்றாவது இங்கே அன்னாளுக்கு ஒரு தாமதம். ஆமென், அல்லேலூயா. 5ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறது, அன்னாள் கற்பம் அடைக்கப்பட்டவளாயிருந்தாள். அதனால பெனினால திருமணம் செய்யறான். அந்த காலத்திலே பாலிகமி, பலதார திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி எந்த விதியும் இல்லை, விதிவிலக்கே கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியம். இது சைடு போக்குல சொல்லி அப்புறம் இப்போ இந்த அன்னாளுக்கு தாமதமாயிட்டே இருக்குது. ஆனா உங்களுக்கு தெரியுமா? 7ஆம் வசனம் படிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும், எல்லாம் சொல்லுங்க, என்ன தோறும்? நான் வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புறேன், முழுசா வாசிக்க நேரம் இல்ல, டைம் போயிட்டே இருக்கு. வருஷந்தோறும் சர்ச்சுக்கு போவா. ஆமே, பார்த்து, அதனாலதான் நாங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு. அந்த வருஷந்தோறும் இல்ல, இது பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை, ஆண்கள் வருஷத்துக்கு 3 தடவை, பெண்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்டிகைக்காக ஷீலோவுக்கு வருவாங்க. ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி, ஆலயம் கட்டப்பட்ட பிறகு எருசலேமுக்கு வருவாங்க. பின்னணி இது இருக்கட்டும். வருஷந்தோறும் சர்ச்சுக்கு போய் அங்க பொங்கி சாப்பிட்டு அங்க பலியிட்டு கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொண்டு சந்தோஷமா 10-20 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு போறது வழக்கம். என்ன கவனிச்சுட்டே வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வச்சுக்கிடுவோம். குறைந்தது 10 முதல் 20 வருடங்களா அன்னாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தர மாட்டீரா? அல்லேலூயா. எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் நான் உமக்கு சாட்சி சொல்லுவேன். நல்ல ஜெபம். ஆமென். ஆனா தாமதம் ஆயிட்டே இருக்கு. God was delayed. ஆண்டவர் இன்னும் தாமதிக்கிறார். ஒவ்வொரு முறையும் பெனினாள் இவளை மனமடி வாக்குவாள். இவ சாப்பிடவே மாட்டா, அழுதுட்டே இருப்பா. ஆலயத்துல போய் அழுவா, கணவன்ட்ட அழுவா. கவனிங்க, திரும்பி போயிருவா. ஆனா அடுத்த வருஷம் சர்ச்சுக்கு வருஷந்தோறும் போகிற போது, கிளம்புற போது முதலா கிளம்பிடுவா. அங்க வச்சுதானே உனக்கு பிரச்சனை வருது. அங்க போனாதானே யாராவது ஏதாவது சொல்றாங்க, ஏன் போற? அப்படிலாம் கிடையாது. யார் என்ன மனமடி வாக்குனாலும் நான் பார்க்க போறது பக்கத்துல இருக்கிற விசுவாசி இல்ல, நான் பார்க்க போறது என் ஆண்டவர். அந்த மனநிலையோட சர்ச்சுக்கு வரணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு சின்ன பாஸ்டர் இருப்பாரா? பெரிய பாஸ்டர் வருவாரா? இவா வர்ற சபைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? இவங்க மூஞ்சில முடிச்சாலும் எனக்கு பிடிக்கல. மனமடிவாக்கும் பெனினாளோட இவ கிளம்பி வருவா. அவ எதிர்பார்த்துட்டே இருப்பா, இன்னைக்கு ஏதாவது சொல்லுவா. சொன்னாலும் பரவாயில்லை, இவர்கள் என் மீது பொய்யான மொழிகளை சொல்ல சொல்ல எனக்கு பரலோகத்திலே பலன் மிகுதி. போட்டோ, அது வேற கதை. கவனிங்க. ஆனா வருஷந்தோறும் வர்றா. நான் இப்படி சொல்லட்டும், 2022 வந்திருக்கிற போது ஒரு ஜெபம், ஆண்டவரே, அடியேனுக்கு மனம் இறங்கி ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அந்த பிள்ளையை கொண்டு நிறுத்தி வைத்துக் கொண்டு என் தோளில் வைத்துக் கொண்டு இடுப்பில் வைத்துக் கொண்டு சாட்சி சொல்லுவேன். பெனினாளை பார்த்துக் கொண்டே, பாத்தியாடி, சிங்கக்குட்டி மாதிரி ஒத்த பெத்தாலும் எப்படி பெற்று உங்க நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. எப்படி இடுப்புல ஒருத்தனை வச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை வைத்தார். கர்த்தாவே இறங்குவீராக. கர்த்தர் பார்க்கிறார். இன்னும் 2023 ஆலயத்திற்கு வந்து ஜெபம், கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார். இப்ப ஜெபம் வேற மாதிரி போகும். ஆமென் சொல்லு. ஆனா 2024 ஜூலை மாசம் 21ஆம் தேதி சர்ச்சுக்கு வரும்.
ஜெபம் மாறு. 3 ஜெபம் மாறு. உன் மன்றாட்டை மாற்றவே இந்த தாமதம். ஜெபம் மாறிட்டே வருது. முறை சத்துருக்களுக்கு முன்பு செய்ய மாட்டீரா, 2வது முறை தசமபாகம் ஒழுங்கா கொடுப்பேன், 3வது முறை ஊருக்கு நடுவே எழும்புவேன், 4வது முறை அப்படி இப்படி அப்படியெல்லாம் வந்த ஜெபம் இப்போ ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஜெபமா மாறுது. ஆண்டவரே, அடியேனின் சிறுமையை பார்த்து ஒரு ஆண் குமாரனை தந்தார், அவனை உமக்கே நான் தரப்போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனி, இன்னும் டீப்பா சொல்றேன். ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். அன்னாளுக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும். இந்த 2ம் கனெக்ட் ஆகிற வரைக்கும் அவர் காத்துட்டே இருக்கிறார். 2020 கொடுத்திருப்பேன், ஜெபம் தப்பா இருக்குதே, 22 தரலாம் நினைச்சா நீ என்னன்னா பெனியால முறைச்சுக்கிட்டு வந்து ஜெபிக்கிறியே, 2023 தரலான்னு பார்த்தா நீ வேற என்னமோலாம் சொல்ற. இப்போதான் கரெக்டா ஜெபிக்கிறான். என் உள்ளத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும், உன் கற்பத்துல ஒரு ஆண்குமார வேணும். நீ ஏன் மனசுல இருக்கிறதையே ஜெபிச்சதுனால பைபிள் சொல்லுது, வசனம் 20 படிச்சீங்கன்னா 20வது வசனம், சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். கையை தட்டி அவருக்கு மகிமை கொடுங்களேன். இந்த தாமதம் எதுக்கு தெரியுமா சகோதரி? பல வருட ஜெபம், பல வருட அழுகை, பல வருட துக்கம், பல வருட சிறுமை, ஆனா ஒன்னும் நடக்கல. கர்த்தர் காத்துக் கொண்டிருப்பது எதற்கு? உன் மன்றாட்டு மாறுவதற்கு. உன் மன்றாட்டு மாறுவதற்கு. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமதிப்பது இல்லை, ஆனால் தாமதிக்கிறார் என்றால் என் ஜெபத்தை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. சுய இச்சைக்காக ஜெபிப்பதா, சுய பெருமைக்காக ஜெபிப்பதா, ஆமென், சத்துருக்களுக்கு முன்பு பகடி செய்வதற்காக ஜெபிப்பதா, அதெல்லாம் தர முடியாது. என் சித்தம் செய்வதற்காக கேளு. சில வருடங்களாய் நடக்காதது சில நாளுக்குள்ளே நடக்கின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்றாட்ட மாற்ற விரும்புகிறேன். நான் இப்படி சொல்ல, தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் உடனேயே ஆம் ஆம் ஆம்னு சொல்லி இருந்தா பாதி பேருக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், பரலோகம் என் சொந்தமே அப்படின்னு நான் பாடியிருப்பேன். கரெக்டா? நம்ம நிறைய பேருடைய ஜெபத்துல மரணத்தை விரும்பணும். அம்மாவா துக்கம் நிரம்பும் போது ஆண்டவரே இதுக்கு பேசாம நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு அவரு ஆம் அப்படின்றதான் வைக்கல, ஒரு ஆமேன் தான், ஆமேன் அப்படின்றதா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிள்ளைங்க எல்லாம் தெருல நின்று அடுத்து எலியா கேட்கறான் பாருங்களேன், சூரச்செடி கிளம்பி இருந்து கடைசி ஆண்டவரே இதான் என் கடைசி ஜெபம், இனிமே நான் ஜெபிக்கவே மாட்டேன். என்ன ஜெபம்? என் ஆத்துமாவை எடுத்துக்கொள். ஆமேனே அவர் போடல, அவர் போட்டிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? சூரச்செடியில நாய் கூட சீண்டாம எறும்பு திங்க செத்து இருப்பான். அவனை யாரு தேட? எலியா பத்தி உங்களுக்கு தெரியுமா? எலியா பத்தி ஊருக்கே தெரியும். அவன் எங்க இருப்பான்னு யாருக்குமே. ஓபதியாட்ட போய் சொல்றான், ராஜாட்ட போய் சொல்லு, நான் இங்கதான் இருப்பேன், நீங்க எங்க இருப்பீங்களா? நான் அவரை கூட்டு வரக்குள்ள கர்த்தருடைய ஆவி உங்களை எங்கேயா தூக்கிட்டு போயிருவாங்க. இவனை எப்போ எங்க தூக்கிட்டு போவாருன்னே தெரியாது. அதனால ஒருத்தருமே தேட மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். வீட்டுல இருக்கிற பிள்ளைன்னா தேடலாம், அந்த பிள்ளை வீட்டுக்கே வர்றதுல தெரு தெருவா சுத்தும். அந்த பிள்ளை யாரு தேட? எலியா அப்படி தெரு தெருவா சுத்துறாள், ஊரா சுத்துறாள். சூரச்செடியில செத்துருந்தோம்னா ஒருத்தனுக்குமே ஆமேன் சொல்லாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆமேன் சொல்ல தெரியுமா? அவன் ஜெபம் மாறும். ஆமேன் சொல்லுங்களேன். அவன் மன்றாட்டி போ எப்படி மாறுது தெரியுமா? ஆண்டவரே அடுத்த தலைமுறை எழும்பும். ஆண்டவரே செத்து போனும் இப்ப ஜெபிக்கிறான். அடுத்த தலைமுறை அபிஷேகிக்கப்படணும். ஆண்டவரே ஒரு எலிசாவை நாம் பார்க்கணும். ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தராததற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவன் ஏன் காத்துக் கொண்டிருக்கிறார்? ஏன் தாமதிக்கிறார்? ஏன் தாமதிக்கிறார்? உங்கள் ஜெபங்களை மாற்ற விரும்புகிறார். சுயநலமாய் ஜெபிக்கிறார், சுய பெருமைக்கு ஜெபிக்கிறார், சுய இச்சையை நிறைவேற்ற ஜெபிக்கிறார், தகாத விதமாய் விண்ணப்பிக்கிறார். எதிரியினுடைய ஆமென் அவன் கண்களுக்கு முன்பு நீ மேன்மையடைய ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிரி விழட்டும் என்று ஜெபிக்கிறார். அவங்களுக்கு முன்னாடி நான் பெருமையா நிக்கணும்னு ஜெபிக்கிற கர்த்தர் சொல்றாரு. அருவருப்பா இருப்பார். இது இல்ல ஜெபம். உங்க நாம மகிமை பண்ணணும்ப்பா.
ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு இந்த பிள்ளை பயன்படணும், உங்களுக்காக இந்த தொழில் பயன்படணும், உங்களுக்காக இந்த வேலை பயன்படணும், உங்க ராஜ்யம் கெட்ட இந்த குடும்பம் எழுமணும், எனவே உங்க ராஜ்யத்தின் பணியில என் பிள்ளைங்க நிக்கணும். எல்லாவற்றிலும் கர்த்தரை சேர்த்துக்கொள், தாமதம் முடிவுக்கு வரும். இப்ப என்ன தெரியுமா, அந்த அம்மா பேர் வச்சா சாமுவேல். சாமுவேல் என்றால் என்ன அர்த்தமா? அவளே சொல்றா, நான் இவனை கர்த்தரிடத்தில் அல்ல கர்த்தருக்காக கேட்டேன், கேட்டதே கர்த்தருக்காக. கர்த்தர் இன்றைக்கு சில தாமதங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லிருங்க. மூன்றாவதாய், நான்காவதாய் நாம் தியானிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம். நேரமில்லை, வேகமாவாங்க. 20வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 20:21. மனப்பாடமா சொல்லணும் இந்த வசனம் எல்லாம். படிக்க பார்க்கலாம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே கர்த்தாவே நல்லவர். தாமதம் எதற்காக? தாமதத்தில் இருக்கும் நான்காவது ஆசீர்வாதம் மகிமையானவைகளை உனக்கு காண்பிக்கும். சத்தம் ஒரு அல்லேலூயா. இந்த சண்டே ஸ்கூல் முடிக்கும் போது கொஞ்சம் மொத்தமா முடிச்சு அனுப்புங்க. 5 பிள்ளைங்களா வருது. எனக்கு டிஸ்டர்ப் இல்ல, சிலர் 5 பிள்ளைகளா வேடிக்கை பார்க்கிறாங்க, இன்னும் பார்க்கிறாங்க. போகும்போது கைத்தட்டி அனுப்புறது இல்ல, வரும்போது கண்ணு போட்டு பார்க்கிறாங்க. யாரு உள்ள இது? அவிய மோளா அப்படி பார்த்து பிரசங்கத்தை கேளுங்க. அப்புறம் பிரசங்கம் 12 தாண்டா பாஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் இழுத்துட்டா. நான் ஏன் இழுக்க போறேன்? நீங்க கீழே உட்கார்ந்து இழுத்துட்டு இருக்கீங்க பாருங்க. 2 நிமிஷம் போச்சு. நான்காவதாய் கவனிங்க, வசனம் சொல்லுது, துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் ஆசீர்வாதம் பெறா. அப்படின்னா என்னன்னு சொல்லி நான்காவது குறிப்பு சொல்கிறேன். மகிமையானதை உனக்கு செய்யும்படி சில தாமதங்களை கர்த்தர் வைக்கிறார். கவனிங்களேன், அதனதன் காலத்துல இயற்கையாய் நடப்பது சாதாரணமாய் எண்ணப்படும். ஆனால் ஒரு நீண்ட தாமதத்திற்கு பிறகு, ஒரு நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு உருவாகின்ற ஒன்றுதான் அசாதாரணமானது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. முயலினுடைய கற்ப காலம், முயல் யாராவது முயல் வளர்த்திருக்கீங்களா? முயலினுடைய கற்ப காலம் 40 நாள். சொல்லுங்க, எத்தனை நாள்? கன்சீவ் ஆகி 40 நாள்ல பொழு பொழு பொழுன்னு குட்டி போட்டி. ஒரு முயல் வாங்கி விட்டீங்கன்னு வைங்களேன், 2 முயல். ஆமா, ஒரு மாசத்துக்குள்ள வீடு நிறைய கிடைக்கும். ஏன்னா அதுக்கு கற்ப காலமே. யானையினுடைய கற்ப காலம் தெரியுமா? 21 மாதம், கிட்டத்தட்ட 2 வருஷம். ஏன் இந்த கற்ப காலம் இப்படி நீளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவ்வளவு தாமதம் கேட்டீங்கன்னா, பிறக்க போகிறது பலம் உள்ளது என்றால் பிரசவ காலமும் நீளதான். இந்த முயல் கற்பனை கதை சொல்லுது. இந்த யானை கிட்ட போய் என்னாச்சு பத்தியா, 40 நாள் தான், பாரு படையே வருது பின்னாடி, நீயும் இருக்க, இன்னும் ஒண்ணும் ஒரு அறிகுறியும் தெரியல, வயிறு பெருசான மாதிரி தெரியல, உனக்கு மார்னிங் சிக்னஸே இல்லை, நீ மசக்கையா இருந்த அடையாளமே இல்லை. நான் உங்களுக்கு தெரியுமா, அது பொறுமையா போயிட்டே இருக்குது. 21 மாசம் கழிச்சு பூமி அதிரும் வடிக்கு ஒரு குட்டியை ஈனும் பாருங்க. அப்ப சொல்லும், 40 நாள்ல பெத்து வச்சிருக்கிய, காக்கா தூக்கிட்டு போயிரும். ஆனா இங்கே நான் உன்னை பெற்றெடுத்திருப்பது காட்டை ஆளுவதற்காக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்லட்டும், ஆண்டவர் எங்க எதை தாமதமா நோக்கத்தோட தாமதித்து செய்யறாரோ அதுல பெரிய மகிமை விளங்க போகுது. எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லிட்டாலே தெரியும். ஆமென். லாசர்வை உயிரோட இருக்கும் போது பார்க்க வராதவர்,
வியாதியா இருக்கும் போது பார்க்க வராதவர் மரித்தும் 2 நாள் தாமதமாய் 4 நாள் கழிச்சு துஷ்டி விசாரிக்க வருகிறார். அல்லேலூயா. கேட்கிற ஜெபம், ஆண்டவரே நீர் அன்னைக்கே வந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா, ஏன்பா தாமதமா வந்தீரு, இப்படி எல்லாம் நடந்துட்டு பாருங்க, ஊரே வேடிக்கை பார்க்குது, எங்களுக்கு இனிமே யார் இருக்கா? அழுது தீத்த பிற அவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய். நான் முத நாளே வந்து மரித்த உடனே கை தூக்கி எடுத்திருந்தா அந்த கதை உன் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். வியாதியா இருக்கும் போது வந்து யாருக்கும் தெரியாம சுகமாக்கி இருந்தா மருந்துனால சுகமானா, ஆமா சும்மா தொட்டாரு சுகமாயிட்டான் சொல்லி இருப்பான். ஆனா இப்போ நாட்டம் எடுக்கிற சூழலில் கல்லறை திறக்க நான் அற்புதம் செய்யும் போது அநேகருக்கு முன்பு அது பேசப்படுகிற ஒன்றாயிருக்கும். சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல அலங்கார வாசல் கிட்ட ஒரு சப்பானி கிடக்குறான். 40 வயசு அவனுக்கு. For 40 years அங்கதான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து பலமுறை இதே வாசல் வழியா உள்ள போவாரு, வெளியே வருவார். கடைசி 7 நாட்கள், கடைசி வாரம், பாடுகளின் வாரத்துல 7 நாளும் அங்கதான் இருந்தாரு. காலையிலேயே போவார் பெத்தானியாவில இருந்து, இரவு வரைக்கும் போதிப்பார், இரவுல தான் வீட்டுக்கு திரும்புவார். 7 நாள் அங்கதான் இருந்தாரு. இவனை பார்க்காம இருந்தாருன்றீங்களா? உங்களுக்கு தெரியுமா? குருத்தோலை ஞாயிறு அன்று பைபிள் சொல்கிறது, அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார், குருடனும் சப்பானிகளும் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்கள் எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். மத்தேயு 21 இருக்கு. ஆனா இந்த சப்பானியை விட்டுட்டார், இந்த சப்பானியை விட்டுட்டார். கேட்டிருப்பான், இப்படிடா நீங்க நடக்கிற, இயேசு வந்தாரு, இன்னைய பார்க்கவே இல்லையே, நான் அவரை பார்க்கலையே, எனக்கு ஏன் இந்த தாமதம்? கவனிங்கள், கர்த்தர் தாமதித்தார். கர்த்தர் அவனை கண்டுகொள்ளவில்லை. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், அவனை சந்திக்காமலேயே பரலோகம் போயிட்டார். ஆனால் கவனியுங்கள், அடுத்த 10 நாட்கள் கழித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்போஸ்தலர்களை நிரப்பியது. அப்போஸ்தலர்கள் 2 பேர் மறுநாள் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே தேவாலயத்திற்கு வருகிறார்கள். பல வருடமா காத்திருந்து கண்டு கொள்ளப்படாமல் தாமதமாய் அவன் மனசுல இப்படி இருந்திருக்கும். எல்லாருக்கும் செஞ்சாரு, என்ன விட்டுட்டாரு, என்ன விட்டுட்டாரு. சரி சரி முடிந்தது, இனி அவ்வளவுதான் இருக்கிற போது பேதுரு அவனை பார்த்து சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து. ஷார்ட்டா முடிக்கிறேன், கவனிங்க கவனிங்க. எல்லாரோட அற்புதம் நடந்திருந்தா பிரதர், இந்த சப்பானி எல்லாம் வந்தாங்களே, அப்படியே கூட்டமா வர்றாங்க, அப்படியே தொடர்றாங்க, நட 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 போ போ. யாரெல்லாம் நடந்தா, யாரெல்லாம் நடந்தா தெரியாது, எத்தனை பேர் இருக்கும் எண்ணிக்கை என்ன முடியல. ஆனா தோராயமா குத்து மதிப்பா, என்ன மதிப்பா, குத்து மதிப்பா கொஞ்சம் பேர் வந்தாங்க, சுகமானாங்க. ஆனா தாமதமான பிறகு ஒருத்தனை செஞ்சாரு பாருங்க, அவன் கதை வேதாகமத்தின் 2 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, மகிமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இப்படி சொல்லுவேன், என் வாழ்க்கையில சில அற்புதம் தாமதிக்கிறது, என் வாழ்க்கையில சில நன்மைகள் தாமதிக்கிறது, என்னுடைய ஓட்டம் இன்னும் தாமதிக்குன்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் உங்களை கூட்டத்தோட ஒருத்தரா எழுத விரும்பாம உங்க சாட்சிய, உங்க கதைய, உங்க சரித்திரத்தை தன்னன் தனி மகிமையாய் எழுதி காண்பிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாமதம் அதிகமானால் மகிமையும் அதிகமாகும். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, இப்போ ஒரே ஆள்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க, எக்கா நான் உன்னை கைவிட, இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். தாமதம் அதிகமானால் மகிமை அதிகமாகும். ஆமே, பிரசங்கம் முடியும் போது தாமதத்துக்காக நன்றின்னு சொல்ல போறீங்க. இன்னும் தாமதிக்கும், பரவாயில்ல பாஸ்டர், மகிமை அதிகரிக்கும் இல்ல, நடக்கட்டும், இன்னும் 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்லை, மகிமையாய் அது வரட்டும், மகிமையாய் அது வரட்டும். 5வது 2 பேதுருவின் நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9 படிங்க பார்க்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
ஆரம்பித்த வார்த்தையோட முடிப்போம். நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஐந்தாவதாக, ஏன் இந்த தாமதம்? மனம் திரும்புதலை உண்டாக்கவே இந்த தாமதம். ஒரு அல்லேலியா வந்தது. இந்த குறிப்பு பேசும்போது அல்லேலியா வராதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கடைசியில வச்சிருக்கோம். திரும்ப படிக்குமா? எல்லாரும் சேர்ந்து படிங்க. 1 2 3 4 and go. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவருடைய வருகையை குறித்ததான வசனம் என்றாலும் எனக்கு பிடித்த வார்த்தை, கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிப்பதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எரேமியா 1 அதிகாரத்தில் ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்லுவாரு, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆனா ஏன் தாமதிக்கிறானா? மனம் திரும்புதலை எதிர்பார்த்து. சத்தமா சொல்லுங்க, என்ன எதிர்பார்த்து? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவருடைய தாமதம் நமக்குள்ளே மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாம தாமதிக்கல சிஸ்டர், அவரால் செய்ய முடியாம தாமதிக்கல, செய்ய மனம் இல்லாமலும் தாமதிக்கல. ரொம்ப கஷ்டப்படுறார் ஆண்டவர் என் காரியத்தில். சிலருக்கு அப்படியெல்லாம் என்ன, இந்த பெரும்பாடுள்ள தெரியுமா, குறுக்க வர்றவெல்லாம் வாங்கிட்டு போயிடுறான். கூப்பிட்டனாலும் எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், ரொம்ப கஷ்டப்படுறாரு. வர்றாரு, மெல்ல வர்ற, இன்ச்சு இன்ச்சாவா வர்றது. வயசு போதா இல்லையா, வருஷம் போதா இல்லையா? அவர் சொல்றாரு, என் வசனத்தை குறித்து எனக்கு தாமதம் இல்லை, என் வல்லமைய குறித்து எனக்கு தாமதம் இல்லை. ஒரு நொடி பொழுதில் உன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண என்னால் கூடும். ஆனா நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு மனம் திரும்புதல், ஒரு குணமாற்றம். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு குணமாற்றம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லி ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு குணமாற்றம். ஏன் தெரியுமா குணமாற்றம்? குணமாறுதல் இல்லாமல் வைக்கப்படும் எந்த உயர்வும் நம்மை நசுக்கி போடும். மனம் திரும்புதல் இல்லாமல் உண்டாகும் ஐஸ்வர்யம் அழிவுக்கு நடத்தக்கூடியது. மனம் திரும்பாத ஒருவனுக்கு கொடுக்கப்படும் பெரிய தொழில் அவனை நரகத்திற்கு கொண்டு போகும். மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற மேன்மை அவன் மூலம் அநேகரை இடறி விழ பண்ணும். கரெக்டா? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் மனம் மாறுதலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். பாஸ்டர், நான் மாறி இருக்கிறேன், இன்னும் என்ன மாறணும் கேளுங்க. ஹல்லேலூயா. சில சொல்றீங்க, நான் நல்ல மாற்றத்திற்குள் வந்திருக்கிறேன், இப்படி சொல்லுவேன். இந்த நீங்கள் கேட்கிற இந்த ஜெபம் உங்கள் குடும்பம் சார்ந்தது என்றால் உங்கள் ஒருவரின் மாற்றம் போதாது, குடும்பமே மாற வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் சபையை சேர்ந்தது என்றால் போதகரும் சிலரும் மாறினால் போதாது, ஒட்டுமொத்த சபையும் அதற்கு மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை தயார்படுத்த விரும்புகிறார், கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஒரே ஒரு கோட் கடைசியா சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். என்னையே கவனியுங்கள். தேவன் உங்க தோள்களில் கனமான மகிமையான ஒரு தரிசனத்தை வைக்க விரும்புகிறார் என்றால் அதை தாங்கி நிற்கும்படி உங்கள் கால்களை பலப்படுத்த விரும்புகிறார். சகோதரர்கள், என்னை பாருங்கள், உங்களுக்காக இன்னும் ஒரு தடவை சொல்லுகிறேன். உங்க தோள்கள் மீது கனமான ஒன்றை கர்த்தர் வைக்க போறாருன்னா அவ்வளவு ஈஸியா வைக்க மாட்டார். அவர் உங்க கால்களை பார்க்கிறார். இதை இவன் மேல வச்சா இவன் கால்கள் நிக்குமா, முடங்கி விழுவானா? இவன் கால்கள் சபையில வந்து நிக்குமா? இவன் கால்கள் கிறிஸ்து மேல நிக்குமா? இவன் கால்கள் கண்மலையாம் இயேசு மேல நிக்குமா? இவன் கால்கள் வசனத்துல நிக்குமா? அல்லது நான் பாரம் வைக்க வைக்க, உயர்வை வைக்க வைக்க, மகிமைய வைக்க வைக்க, ஐஸ்வர்யத்தை வைக்க வைக்க இவன் வழி விலகுவானோ, இவன் பாதங்கள் வழுகுவோ? கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். எப்போ என் கால்களும் என் புயங்களும் அந்த மேன்மையை தாங்கி நிற்க பலனடைகிறதோ அப்போது அவர் என்னை நம்பி அந்த கனத்தை வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 500 ரூபாய் சம்பளம் ஏறினாலே அக்காவை கையில பிடிக்க முடியும்.
ரூபாய் உரிமை தொகை வருது. கையில பிடிக்க முடியும்? ஏடிஎம் கார்டு எங்க? அதெல்லாம் தர முடியாது. கத்தர் பாக்குற 1000 ரூபாய்க்கேவா போச்சு போ, இன்னும் நீ மாற வேண்டிய. ஆமென் சொல்லு. அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு கைத்தட்டு, ஒரு பாராட்டு, ஒரு புகழ் மாலை, பரவாயில்லையா பரவாயில்லைன்னு சொல்லிடுவாங்க. பரவாயில்ல சிஸ்டர், இப்ப நீங்க கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டா போதும். நமக்கு இருக்கிற கெத்த பாத்தீங்கன்னா கத்தர் பாக்குறாரு. இது இப்ப உடைய வேண்டி இருக்குது. அது உடையிற வர, அது உடையிற வர நான் முழுசா எதை உனக்கு தரப்போறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாமதத்தில் இருக்கும் 5வது ஆசீர்வாதம் குணமாற்றத்தை எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆசீர்வாதமான தாமதம். கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தாமதம் மறுதலிப்பு அல்ல, என்னை தயார்படுத்துகிறேன். என்னை தயார்படுத்துகிறேன். இந்த தாமதத்திற்காக நன்றி ஆண்டவரே. எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. ஒருவரும் அங்கே இங்கே நடமாட வேண்டாம். அடுத்த 2-3 நிமிடங்கள் கண்களை மூடி எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.